இன்னைக்கான வேலைவாய்ப்பு செய்தியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாய் நாட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கான வேகன்சியும் இருக்குது. ஸோ ரெண்டுக்கான வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கன்சல்டிங்கில் நடக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ இதில் கலந்துக்கிறோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு துபாய்க்கு பார்த்துருவோம். துபாயை பொறுத்த வரைக்கும் 5 பிட்டர். ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1400 கிராம்ஸில் இருந்து 1700 கிராம்ஸ் வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக செகண்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் வேகன்சி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 கிராம்ஸில் இருந்து 1500 கிராம்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. மூணாவது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்மேன் வேகன்சி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 இருந்து 4500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷனை வச்சு இவங்களுடைய சேலரி வந்து டிஃபேர் ஆகும். ஸோ அடுத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சவுதி நாட்டுக்கான வேகன்சி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சேம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிட்டர் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரியாலில் இருந்து 1500 ரியால் வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வேகன்சி அசிஸ்டன்ட் 5 பிட்டர். ஸோ அசிஸ்டன்ட் 5 பிட்டர் பொறுத்த வரைக்கும் 1100 ரியாலில் இருந்து 1300 ரியால் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அடுத்த வேகன்சி மூணாவது வேகன்சி மெட்டீரியல் கோஆர்டினேட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2000 இருந்து 3000 ரியால் வரைக்கும் சேலரி கிடைக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வந்து ஸ்டோர் கீப்பரை வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபோர்க் லிஃப்ட் டிரைவர். ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடு லைசன்ஸ், அதாவது சவுதி வேலிடு லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 1800 ரியாலிருந்து 2200 ரியால் வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஸோ ஆப்ரேட்டர் காமனாக வந்து ஆப்ரேட்டர் சொல்லியிருக்காங்க 1800 இருந்து 2200 ரியால் வரைக்கும் சேலரி கிடைக்கும். அடுத்த வேகன்சி வெல்டர். வெல்டரை பொறுத்த வரைக்கும் 1400 ரியாலில் இருந்து 1800 ரியால் வரைக்கும் சேலரி கிடைக்கும். அடுத்து ஸ்ப்ரே பெயிண்டர். ஸ்ப்ரே பெயிண்டரை பொறுத்த வரைக்கும் 1400 இருந்து 1800. அடுத்து ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் 1100 இருந்து 1300 ரியால் வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நவம்பர் 22 அன்னைக்கு மும்பையில் இன்டர்வியூ நடக்குது. ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து அந்த கன்சல்டிங்குடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுறதுனா கால் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுடைய சிவியை நீங்கள் சென்ட் பண்ணுறதுனாலும் சென்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் வந்து ஃபர்தராக வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். அதுபோக குவைத் நாட்டுக்கு எனி கல்ஃப் ரிட்டர்ன் டிரைவர். ஸோ சவுதி அரேபியா, ஓமான், துபாய், கத்தார் இந்த நாட்டில் எங்கேயாச்சும் வண்டி ஓட்டியிருக்கணும், அங்கே வந்து லைசன்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து குவைத் நாட்டுக்கு வந்து எடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 120 130 வரைக்கும் சேலரி கிடைக்கும். அதுபோக வந்து குவைத் ரிட்டர்ன் டிரைவர் வேகன்சியும் இருக்குது. ஸோ குவைத் ரிட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 150 வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஸோ குவைத் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குவைத்தை விட்டு போய் 2 வருஷம் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து விசா வரும். காதியமில் இருந்து போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 வருஷம் கம்ப்ளீட்டாக இருக்கணும். சூன் விசாவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. காதியமில் இருந்து போனால் 2 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் விசா வருது. ஸோ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 40க்குள்ளே தான் கேட்குறாங்க. ஸோ 40க்கு அதிகமாக இருக்கிறத வந்து மேக்ஸிமம் எடுக்க முடியல. குவைத் ரிட்டனாக இருந்தால் 43 அந்த ரேஞ்ச் வரை எடுக்கலாம். கல்ஃப் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் 40க்குள்ளே இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் வேகன்சி வேணும்னா நமக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை அந்த டீட்டெயில் வந்து கொடுக்குறதுக்கு ஃபர்தராக ட்ரை பண்ணுறோம். ஸோ நான் குவைத்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் நம்மளை கான்டெக்ட் பண்ணலாம். விசா எடுத்து கொடுக்கப்படும். நன்றி.